மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். வேலைக்கு போய் நல்லாவும் சம்பாதிக்கிறேன்ல, அதனால் பொண்ணு வீட்டில் ரொம்ப அர்ஜென்ட் படுறாங்களாம். நீங்களும் அப்பா வந்து பேசி எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. ஓ அப்படியா? சரி சரி, உங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் உனக்கு பொறுமையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். எது, அவனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்குவா? மா, அவன்லாம் படிக்காதவன், மாதம் 13,000 தான் சம்பாதிக்கிறான். அவனுக்கெல்லாம் கல்யாணம் இன்னும் பல வருஷம் ஆகும். அவனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதுக்கப்புறம் வேணா அவனுக்கு பார்த்துக்குங்க. டேய், இப்படி பேசினா எப்படிடா? அவனுக்கு பண்ணாமல் எப்படி உனக்கு பண்ண முடியும்? இப்படி சொன்னால் எப்படின்னா, அதுக்கு தான் ஒழுங்காக படித்து நல்ல வேலையை பார்த்து போய் சேர்ந்துருக்கணும். ஓ, ஃபஸ்ட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சது யாருப்பா? அவன்தான். ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு யாருப்பா? அவன்தான். நீ படிக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணி காலேஜ் சேர்த்து விட்டது யாரு? அண்ணன் தாம்மா. அதுக்கெல்லாம் மட்டும் உன்னால் அண்ணன் ஒத்துக்க முடியுது, இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியலையா? மாடா வயசு இருக்கிறான்டா. நீ எப்படின்னா இப்போ முதல்ல நாங்கள் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்போம்.